Sir, very happy morning to all. Today we are going to deal with one of the most important topic for CA final, which is reconstruction section. There are two sections are there, 9B and 45 subsection 4. So what are two section? 9B and 45 subsection 4. Tell me once again, 9B, 45 subsection 4. First we'll talk about section 9B. Sir, income on receipt of capital asset or stock in trade by the partner or member from the firm or AOP or BOI. Sir, where a partner receives during the previous year any capital asset or stock in trade or both from the firm in connection with the dissolution or reconstruction, then the firm shall be deemed to have transferred such asset to partner in the year in which such assets are received by the partner and firm is required to pay tax under the head PGBP, capital gain or both. ரொம்ப சிம்பிள். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருக்குன்னு வைங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல இருந்து ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரு. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல இருந்து ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகும்போது அவரோட கேபிட்டல் பேலன்ஸ் செட்டில் பண்ணணும் இல்லையா? திருப்பி கொடுத்தணும் கேபிட்டல் பேலன்ஸ். அந்த கேபிட்டல் பேலன்ஸை நீங்க கேஷா திருப்பி கொடுத்தீங்கன்னா 9B-யோட கான்சிக்வன்சஸ் வராது. அந்த கேபிட்டல் பேலன்ஸை நீங்க காசா திருப்பி தர்றதுக்கு பதிலா ஒரு கேபிட்டல் அசெட் எடுத்து திருப்பி கொடுத்தீங்கன்னா செக்ஷன் 9B will get attracted. அந்த கேபிட்டல் பேலன்ஸை கேஷா திருப்பி தராம கேபிட்டல் அசெட்டா திருப்பி தராம ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்கிற ஸ்டாக் எடுத்துட்டு இந்தாப்பா இந்த ஸ்டாக் நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கோ, இதை நீ உன்னோட கேபிட்டல் செட்டில்மெண்டா நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா provisions of 9B will get attracted. 45 subsection 4ங்கிற செக்ஷன் வெறும் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு மட்டும்தான், வெறும் கேபிட்டல் கெயினுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். 45 subsection 4ங்கிற செக்ஷன் கேபிட்டல் கெயினுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஆனா செக்ஷன் 9B is a section, common section applicable for both PGBP and capital gain. ரெண்டுக்குமே அப்ளிகபிள். அதனால்தான் 9B, B stands for both. ரெண்டு ஹெட்டுக்குமே அப்ளிகபிள். இது கேபிட்டல் கெயினுக்கு மட்டும் கிடையாது, இல்லைன்னா PGBPக்கு மட்டும் கிடையாது. இப்ப அதே லைன் திருப்பி இங்கிலீஷ்ல படிங்க. வேற பார்ட்னர் ரிசீவ்ஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், ஒரு பார்ட்னர் ப்ரீவியஸ் இயர்ல வாங்குறாங்க. எனி என்ன அசெட்? கேபிட்டல் அசெட், ஐதர் கேபிட்டல் அசெட் ஆர் என்ன இன் ட்ரேட்? ஸ்டாக் இன் ட்ரேட். ஐதர் கேபிட்டல் அசெட் ஆர் ஸ்டாக் இன் ட்ரேட் ஆர் போத், இல்லைன்னா ரெண்டுமே. ஃப்ரம் த ஃபார்ம், எங்கிருந்து? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். சார், இன் கனெக்ஷன் வித் த டிசல்யூஷன் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அது டிசல்யூஷன்ல இருக்கலாம், இல்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கலாம். Then the firm shall be deemed to have transferred such asset to partner in the year in which such assets are received by the partner and firm is required to pay tax under the head PGBP or capital gain or both. அது வெளியே வித்த மாதிரி. எப்படின்னா பார்ட்னரை செட்டில் பண்றதுக்கு காசு வேணும் இல்லையா? அப்ப கேபிட்டல் அசெட் வெளியில வித்து இருந்தா 45 சப்செக்ஷன் 1 வந்திருக்கும் இல்லையா? 45 சப்செக்ஷன் 1 வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த கேபிட்டல் அசெட் எடுத்து நீங்க பார்ட்னருக்கே கொடுக்குறீங்க, கரெக்டா? அப்ப 45 சப்செக்ஷன் 1 வராது, 9B வரும். அது ஒரு ரிலீவ் மீ. சார், ஸ்டாக் இன் ட்ரேட் வெளியே வித்திருந்தா காசு வந்திருக்கும். அந்த காசு எடுத்து பார்ட்னரோட கேபிட்டல் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? செட்டில் பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க என்ன வச்சே செட்டில் பண்றீங்க? ஸ்டாக் இன் ட்ரேட் வச்சே செட்டில் பண்றீங்கன்னா provisions of அப்ப செக்ஷன் 28 சார்ஜிங் செக்ஷன் வராது. அப்ப 28 சார்ஜிங் செக்ஷன் வராதுன்னா செக்ஷன் 9B வரும். அப்ரிஷியேட் பண்றீங்க. இது யார் கையில 9B அட்ராக்ட் ஆகும்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கையில 9B அட்ராக்ட் ஆகும். ஓகே. Fair market value as on date of receipt by the partner shall be treated as the என்ன value of consideration? Full value of consideration for the purpose of capital gain and PGBP. So, இப்ப நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், நான் கேபிட்டல் அசெட்டையோ ஸ்டாக்கையோ ஒரு பார்ட்னருக்கு என்ன பண்ணிருக்கேன்? டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற வருஷத்துல தான் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கையில டாக்ஸ் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற அன்னைக்கு அந்த அசெட்டுக்கு என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோ அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ஆர் சேல் பிரைஸ் as the notes. above provisions are applicable in case of என்ன or என்ன also AOP or BO also. சரி, இப்ப சொல்லி இருக்கிற ப்ரொவிஷன் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு அப்ளை ஆகும், AOP BOI க்கு அப்ளை ஆகும். Reconstruction means where one or more of its partners or members ceases to be partners or என்ன members. For example, 5 பார்ட்னர்ஸ் இருந்தாங்க, அதுல ஒரு ஆள் ரிட்டையர் ஆகுறாரு. இட் இஸ் கால்ட் அஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ரிட்டையர் ஆகுற டைம்ல அந்த ரிட்டையரிங் பார்ட்னரை பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் செட்டில் பண்ணி ஆகணும். அது செட்டில் பண்ற கேஷ் கொடுத்து செட்டில் பண்ணீங்கன்னா 9B வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா
கேபிட்டல் அசெட் கொடுத்து செட்டில் பண்றீங்கன்னா 9B வரும். ஸ்டாக் இன் ட்ரேட் கொடுத்து செட்டில் பண்றீங்கன்னா 9B வரும். கேஷ் இன் என்ன சார், ஸ்டாக் இன் ட்ரேடும் கேபிட்டல் அசெட்டும் போத் கொடுத்து செட்டில் பண்ணீங்கன்னா 9B வரும். One or more new partners or members are admitted in such circumstance that one or more of the partners, who were the partners or members before the change, continuous partner or partners of members or members in a change after the change. Reconstruction na சார் ஆல்ரெடி ஒரு 3 பார்ட்னர்ஸ் இருந்தாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல. ஆனா இப்போ புதுசா ஒரு 2 பார்ட்னர் என்ன பண்றாங்க, அட்மிட் பண்றாங்க. அப்படி இந்த 2 பார்ட்னர் அட்மிட் பண்ணி பழைய இருக்கிற 3 பார்ட்னரும் இந்த 2 பார்ட்னரும் பிசினஸ் கண்டினியூ பண்றாங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன சார், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆனா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சார். மோர் தென் ஒன் பார்ட்னர் ரிட்டையர் ஆனா ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆனா ரீகன்ஸ்ட்ரக்ஷன். All the partners or members continue with a change in their respective shares or in the shares of any of them. என்ன சார், shares of them. old PSR ல இருந்து அவங்க வந்து நியூ PSR க்கு மாறுறாங்கன்னா it is also called as reconstruction. அப்ப ஜெனரலா reconstruction means how much things? 3 things. When a new partner is admitted, it is reconstruction. When one of the partner is retiring, it is reconstructing. Change in the old PSR to new PSR is a reconstruction. Because the provisions of section 9B and 45 subsection 4 will be applicable a situation of reconstruction. அப்ப reconstruction timeல தான் இந்த 9B என்ன அட்ராக்ட் ஆகும். reconstruction நடக்கும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பார்ட்னர்ஸ்க்கு AOP or BOI அவங்களோட மெம்பர்ஸ்க்கு கேபிட்டல் அசெட்டோ ஸ்டாக் இன் ட்ரேடோ கேபிட்டல் செட்டில்மெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா provisions of 9B and 45 subsection 4 will be applicable. I am coming to NSR 45 subsection 4. Distribution of capital asset on reconstruction. There should be a N asset, capital asset or N asset venum. Distribution of capital asset by partnership firm to partner at the time of N reconstitution or reconstruction. அதாவது அந்த கேபிட்டல் அசெட் பார்ட்னர்ஷிப் firm யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும்னா பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் at the time of என்ன or என்ன reconstitution or reconstruction. It is taxable in the hands of firm AOP or என்ன BOI. Full value of consideration is equal to fair market value of the asset plus cash. Year of taxability is the year of distribution. Are you really with me? So now what is the full value of consideration? Fair market value of the asset plus என்ன consideration, cash consideration. What is the benefit of indexation till the date of distribution of an asset by partnership firm or என்ன period of holding from the date of purchase till the date of distribution. Cost of acquisition or index cost of acquisition, purchase cost of the N asset, capital asset, it is taxable in the hands of firm AOP or BOI. Now how to compute the capital gain, sir, which is A is equal to சொல்லுங்க B plus C minus D. This is the formula. A is equal to சொல்லுங்க B plus C minus D. Sir, what is B? Value of money on the date of NSR receipt. Value of money on the date of receipt. Add என்ன market value of the capital asset on the date of NSR receipt. Less partners capital balance at the time of NSR reconstitution. You will get A and again capital gain. For example, நீங்க எவ்வளவு காசு தர்றீங்க, value of என்ன money plus sir fair market value of the asset as on date of receipt. சார் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல நீங்க எவ்வளவு என்ன கேபிட்டல் அசெட் கொடுத்தீங்க, அதோட என்ன மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. இங்க வந்து கேபிட்டல் அசெட் பத்தி பேசவே கூடாது. பிகாஸ் ஐ அம் டாக்கிங் அபவுட் 45 சப்செக்ஷன் 4. 45 சப்செக்ஷன் 4 எந்த ஹெட்டுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள், கேபிட்டல் கெயின். அதனால தான் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த என்ன அசெட். அது இல்லாம என்ன இன்ட்ரேட் வராது, அது அங்க வரும். எங்க வரும், 9B ல வரும். 9B ல ரெண்டுமே வரும். அப்ப நீ எவ்வளவு காசு கொடுத்த, ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய் நீ கேஷ் ஷாக் கொடுத்த, ஓகேவா, பிளஸ் ஒரு கேபிட்டல் அசெட் கொடுத்திருக்க. அந்த கேபிட்டல் அசெட்டோட என்ன மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. திஸ் இஸ் த டோட்டல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் யூ ஹவ் given to the partner. கரெக்ட்டா இல்லையா? கேஷ் பிளஸ் என்ன சார், என்ன மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசெட் minus whatever amount you are liable to be paid to the partner. That means capital balance என்ன, பார்ட்னரோட capital balance less partners capital account at the time of our partneroda capital account. You will get the extra whatever you have paid to the yarku partner. That will be treated as n again capital gain under section 45 subsection 4 in the hands of the firm. If the A
if in the above formula is negative, value shall be deemed to be zero. நீ எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னு மீனிங், கம்மியா செட்டில் பண்ணிருக்கேன் மீனிங் அப்படின்னா நீ கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்ட வேண்டிய. சார் பேலன்ஸ் இன் த என்ன அக்கவுண்ட் ஆஃப் பார்ட்னர், capital account of partner in the books of accounts of the firm is to be calculated without taking into account the increase in the capital account due to revaluation of any asset or due to self-generated goodwill or any other self-generated asset. And the capital balance நீங்க எடுக்கும்போது அந்த capital balanceல revaluation எடுக்க கூடாது. Because balance in the capital account of partner in the books of accounts of the firm is to be calculated without taking into account the increase in the N account due to an revaluation of any asset or due to self-generated goodwill or any other self-generated asset. Sir, when capital asset is received by a dash partner from a firm in the time reconstruction, then the provisions of this section shall apply in addition to the provisions of section NB. So the scope is 9B plus 45 subsection 4. ஒத்துக்கிறியா? அப்ப 9B apply ஆகும், கூடயே 4 apply ஆகும். Above provisions are applicable in case of NA or NA also. AOP or by the above capital gain shall attribute to remaining capital asset as per rule 8AB. அந்த என்ன கெயின், கேபிட்டல் கெயின், அந்த நீங்க கால்குலேட் பண்ண கேபிட்டல் கெயினை நீங்க அப்போஷன் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், யாருக்கு அப்போஷன் பண்ணணும்னா ரிமைனிங் அசெட்டுக்கு அப்போஷன் பண்ணணும். யாருக்கு அப்போஷன் பண்ணணும்? I'm having sufficient example. I will be doing the sufficient example. Then you will be having, wow, what a fantastic concept, what a fantastic area this is. அந்த கால்குலேட் பண்ற அந்த above capital gain நீங்க என்ன பண்ணணும்னா அப்போஷன் பண்ணணும். யாருக்கு அப்போஷன் பண்ணா? ரிமைனிங் கேபிட்டல் அசெட்டுக்கு அப்போஷன் பண்ணணும். யாருக்கு? The above capital gain shall be deemed to be என்ன capital gain? Short term capital gain. அந்த capital gain நம்ம அந்த கால்குலேட் பண்ற அந்த capital gain 45 subsection 4ல என்ன capital gain எடுத்துப்போம்? Short term capital gain. If it is attributable to the following asset, short term capital gain at the time of taxation under section 45 subsection 4. 45 subsection 4 நம்ம கால்குலேட் பண்ணும்போது short term capital asset அதான் இருக்கு. அப்படின்னா அது என்னது? Short term capital gain. Capital asset part of N of asset, block of asset is a depreciable asset. Always the depreciable asset is either short term capital gain or short term capital loss as per section 50. Correct இல்லையா? Self generated asset and self generated goodwill. Goodwill நாலே அது என்ன asset? Short term capital asset. அது வந்து எதுக்கு போவாது? Long term. In other case, above capital gain shall be deemed to be என்ன capital gain? இது இல்லாம மிச்ச எல்லாமே என்ன long term capital gain. So what they are saying, no, this is the picture you should understand. இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். There are two sections are there at the time of reconstitution of a partnership firm. One is called as section 9B, other is called as section 45 subsection 4. 9B will be attracted whether the asset transfer is a capital asset or stock in trade. ஒத்துக்கிறீங்களா? Then 45 subsection 4 will be attracted in addition to section NB 9B. 9B attract ஆகுறத விட ஒருபடி மேல என்ன அட்ராக்ட் ஆகும்னா 45 subsection 4 attract ஆகும். அப்ரிஷியேட் பண்றீங்க? 9B எப்படி கால்குலேட் பண்ணனும்னா you have to take the fair market value of the asset transferred minus sir cost of acquisition na cost of acquisition or purchase price na purchase price, and the income will be taxable either under the head PGBP or capital gain as the NMAB case may be. Sir, and you are supposed to compute the capital gain as per section 45 subsection 4. The method of computation is A is equal to B plus C minus D, where B is the cash, sir, cash distributed to the partner, correct? C is the fair market value of the capital asset distributed. Only the capital asset you have to take into consideration. So B plus C minus D is the, sir, balance available of the partner in the books of accounts. When you are taking that balance, you are not supposed to take the revaluation of assets and liabilities and self-generated goodwill. Without considering this, you have to take the NSR capital balance, and that capital gain should be apportioned among the remaining capital asset. For example, these are the how to apportion that. Rule number 8AB is talking about the apportionment. Rule number 8AB, attribution of capital gain referred to in 45 subsection for the remaining capital asset of the firm. So relates only to capital asset received by the owner from the firm, partner from the firm. For example, ஒரு asset இருந்திருக்கு, அந்த ஒரே ஒரு assetக்கு மட்டும் தான் revaluation நடந்திருக்கு. அந்த asset நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க. யாருக்கு?
பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட், யார் ரிட்டையர் ஆகி போறாங்களோ அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ரிட்டையரிங் பார்ட்னர் எடுத்துட்டு போன அசெட்டுக்கு தான் என்ன வருது? ரிட்டையர் எடுத்துட்டு போன அசெட்டுக்கு தான் வந்து ரீவாலுவேஷன் வந்திருக்கு, அப்வர்ட் ரீவாலுவேஷன் வந்திருக்கு. அப்ரிஷியேட் பண்றீங்களா? அப்படின்னா அந்த அதுல இருந்து வந்த என்ன கெயின்? கேபிட்டல் கெயின். மிச்ச எந்த அசெட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. சோ நோ அட்ரிபியூஷன், நோ அட்ரிபியூஷன். அப்ரிஷியேட் பண்றீங்களா? இது எப்படின்னா ஐஎஸ்டி ஓட ரூல்ஸ் மாதிரி, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட ரூல்ஸ் மாதிரி. If the credit is attributable only to one unit, that credit will be distributed only to that unit, இல்லையா? இப்போ இங்க ஒரு அசெட் இருந்திருக்கு. that என்ன சார், வாட் டு கேபிட்டல் கெயின் சார்ஜ் அண்டர் 45 subsection 4 relates to? Relates only to capital asset received by the partner from the firm ஆ இருந்தா நீங்க என்னவே பண்ணக்கூடாது, அப்போர்ஷன்மெண்டே பண்ணக்கூடாது. Relates to revaluation of any capital asset other than the category 1 above. இந்த category 1 above இல்லாம other than a continuing asset, சொல்லுங்க வாய் தோறங்க, continuing assetக்கு என்ன வந்திருக்கு? ரீவாலுவேஷன் வந்திருக்குன்னா எவ்வளோ என்ன கெயின் வந்திருக்குன்னு பாருங்க. கேபிட்டல் கெயின். அப்ப கேபிட்டல் கெயின் சார்ஜ்ட் அண்டர் வாட் செக்ஷன்? 45 subsection 4 into increase in the value of such capital asset because of என்ன valuation? Revaluation. Sir, aggregate sir, of increase in the value of all capital asset because of revaluation or reconstitution of value of all self-generated goodwill or asset because of NSR revaluation. That means and the amount of capital gain into what is the increase in the value of such a capital asset because of the revaluation divided by total increase of because of the revaluation. அப்போர்ஷன் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. அந்த கேபிட்டல் கெயினை ரிமைனிங் அசெட்டுக்கு வேல்யூ ஆஃப் எது பதிலா? வேல்யூ ஆஃப் ரீவாலுவேஷன் பதிலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா 10 லட்சம் ரூபாய் கேபிட்டல் கெயின் இன்டு நான் 3 அசெட் என்கிட்ட எக்ஸிஸ்டிங் என்ன ஆகுதுன்னா கண்டினியூ ஆகுது. ஓகேவா? அப்ப 10 lakhs இன்டு அசெட் ஏ ஓட ரீவாலுவேஷன் அமௌண்ட் டிவைடட் பை 3 அசெட்டோட டோட்டல் ரீவாலுவேஷன் அமௌண்ட். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அப்போர்ஷன். we are going to do one sums, don't worry at all. Relates to valuation of என்ன generated goodwill, self-generated goodwill or end of the firm, asset of the firm. If the NSR capital gain is attributable to self-generated goodwill or asset of the firm, that means we have just now talked about it is a short-term capital gain, correct? So capital gain chargeable under NSR 45 subsection 4 into recognition of value of such self-generated goodwill or asset because of valuation divided by aggregate of increase in value of all capital asset because of revaluation or recognition of value of all self-generated goodwill or asset because of the valuation. இது இல்லாம does not relate to any of the above category na attribution பண்ண கூடாது. Note, section 48, computation of capital gain at the time of transfer of an asset man remaining asset. Whenever capital gain charged under 45 subsection 4 is attributable to dash asset, remaining asset as per section rule 8ab, then at the time of transfer of such asset shall be reduced while computing the n gain, capital gain. That means in case future la the remaining asset நீங்க என்ன பண்றதா இருந்தா டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தா என்ன கெயின் வரும்? அப்போ நீங்க அட்ரிபியூட் பண்ண கேபிட்டல் கெயின் இருக்கு இல்லையா, நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டல் கெயின் இருக்கு இல்லையா, அது நீங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுத்துக்கலாம். அது நீங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பாருங்க. wherever capital gain charged under 45 subsection 4 is attributed to remaining asset as per rule number NAB, then at the time of transfer of such asset shall be reduced while calculating capital gain is what the provisions is all about. So with this the background provision of sir 9b and 45 subsection 4 comes to an end. It's a beautiful, fantastic, outstanding, brilliant concept. So I will be doing sir now that MCQ. With that MCQ will be connecting each and everything what we have talked. இப்போ உங்களுக்கு 9b ஓட உண்மையான சத்து என்ன, 45 subsection 4 ஓட உண்மையான சத்து என்ன, everything you will be able to appreciate or understand, my dear lovable students. Take that NSR MCQ number. Give me 1 minute. Workings.
Yes, sir. So we have to solve the second case scenario. Yeah. Sir, Mr. Prem is a partner in two firms, X&Co Mumbai and Y&Co Delhi. X&Co has four partners, including Prem, who share profits and losses equally. Mr. Prem resigned from X&Co on 1/4/2022. Okay, so என்ன நடந்திருக்கு அப்போ? Reconstitution நடந்திருக்கு. Or reconstruction நடந்திருக்கு. Reconstitution நடந்திருக்கு. Correct. On the said date, capital balance of each of the partner stood at how much lakh? அப்போ ஒரு பார்ட்னருக்கு 32 lakhs வரணுமா? In order to settle the due of Mr. Prem, the firm revalued its land for the first time since purchase. The value are also valued. என்ன generated goodwill? At how much lakh? Firm has the following capital asset, whose details are as follows. Firm கிட்ட land at என்ன இருந்துச்சு? Pune, land at Nagpur, land at Mumbai, and self generated goodwill முன்னாடி இல்ல, இப்பதான் வேல்யூ பண்ணிருக்காங்க. எவ்வளவு லாக்ஸ்க்கு? இந்த பூனேல இருக்கிற லேண்ட் எவ்வளவு லாக்ஸ்க்கு வாங்கி இருக்காங்க? ஆனா இப்ப எவ்வளவு வேல்யூ பண்ணிருக்காங்க? ஓகே சார், இது எவ்வளவு ரூபீஸ்க்கு வாங்கி இருக்காங்க? லேண்ட் அட் நாக்பூர். ஆனா இப்ப எவ்வளவு வேல்யூ பண்ணிருக்காங்க? லேண்ட் அட் மும்பை எவ்வளவு லாக் வேல்யூ இருக்காங்க? 88 lakhs. ஆனா எவ்வளவு இப்ப வேல்யூ பண்ணிருக்காங்க? In April 2022, X&Co gave land at Nagpur. அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். எந்த லேண்டேனா land at Nagpur. ஒத்துக்கிறீங்களா? And 15 lakhs money to Mr. Prem to settle his capital balance. Land at Nagpur ஓட fair market value எவ்வளவு? 45 lakhs. எவ்வளவு கேஷ் கொடுத்திருக்காங்க? 15 lakhs. அப்ப 45 lakhs plus 15 lakh 60 இல்லையா? 60 lakh minus what is the capital balance outstanding? 32 lakhs. அப்ப 60 lakhsல இருந்து 32 lakhs போச்சுனா 28 lakhs is the extra amount settled to Prem. கரெக்டா? The firm Y&Co அடுத்த கதை dissolved on 1/3/2023. ஆஹா, firm புட்டுக்கிச்சு. The firm Y&Co dissolved on 1/3/2023 and distributed its land at Chandigarh, Mohali and Gurugram on the same date with 3 members. யாருக்கு? பிரேம், அக்ஷய், ஆரவ். அப்ப 3 பேர் இருக்காங்க. ஒன்னு யாரு? பிரேம், ரெண்டாவது அக்ஷய், மூணாவது யாரு? ஆரவ். கரெக்டா? என்னன்னா on the same date 3 members, Prem, Akshay and Arav respectively, who were sharing profits and losses ratios in the 1:1:1. The particulars of this land are given here and here. Sir, land at Chandigarh given to யாருக்கு? Prem. எவ்வளவு ரூபீஸ் புக் வேல்யூ? 18.4. ஆனா இப்போ இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ? land at Mohali அக்ஷய் கொடுத்திருக்காங்க. what is the book value? 15.24. and the distributor value? land at Gurugram given to Arav. Sir, what is the book value? 16.7. ஆனா distributor value? In addition, Prem and Akshay were given money of 8 lakh and 8 lakh, 8 lakh and 11 lakh. யாருக்கு? பிரேமுக்கு அக்ஷய்க்கு. அப்ப பிரேமுக்கு எவ்வளவு லாக்ஸ் கொடுத்திருக்காங்க? பிளஸ் 8 lakhs. சார் அது இல்லாம அக்ஷய்க்கு 11 lakhs. இவங்களுக்கு காசு இல்ல. யாருக்கு? ஆரவுக்கு கேஷ் இல்ல. on 1st March 2023 ஒரு வருஷத்தோட CII கொடுத்திருக்காங்க. on the basis of the facts given above, choose the most appropriate answer to the following question. What would be the amount taxable under section 9B in the hands of X&Co and Y&Co for assessment year 23-24? இங்க வாங்க. What is the context in which 9B will be applicable? எந்த கான்டெக்ஸ்ட்ல 9B அப்ளை ஆகும்? முதல்ல அதை சொல்லுங்க. at the time of reconstitution, அதாவது firm reconstitutionோ இல்ல firm வந்து என்ன சார் க்ளோஸ் ஆகணும் இல்லையா? அப்படி ஆகும்போது பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களோட என்ன பேலன்ஸ் செட்டில் பண்றதுக்கு? கேபிட்டல் பேலன்ஸ் செட்டில் பண்றதுக்கு கேஷ் கொடுத்து செட்டில் பண்றதுக்கு பதிலா கேபிட்டல் அசெட்டோ ஸ்டாக் இன் ட்ரேடோ கொடுத்து செட்டில் பண்ணீங்கன்னா 9B will be attracted. 9B நீங்க இப்படி புரிஞ்சுக்குங்க. கேபிட்டல் அசெட் வெளியே வித்திருந்தா கேபிட்டல் கெயின் வந்திருக்குமா? எஸ் சார். ஸ்டாக்க வெளியே வித்திருந்தா பிஜிபி வந்திருக்குமா? இப்ப நீங்க அந்த கேபிட்டல் அசெட்டை தான் தூக்கி யாருக்கு கொடுக்குறீங்க? பார்ட்னர்ஸ் கொடுக்குறீங்க. அந்த ஸ்டாக் இன் ட்ரேட் தான் தூக்கி யாருக்கு கொடுக்குறீங்க? அப்போ சார் 45 சப்செக்ஷன் வர வேண்டியங்க 45 சப்செக்ஷன் வரல. 45 சப்செக்ஷன் 1 வர வேண்டியங்க 45 சப்செக்ஷன் 1 வரல. என்ன செக்ஷன்? சார்ஜிங் செக்ஷன். பிகாஸ் ஜெனரலா கேபிட்டல் அசெட் எடுத்து வெளியே வித்து அந்த காசு எடுத்து யாருக்கு கொடுத்திருந்தா? பார்ட்னர் கொடுத்திருந்தா பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட கையில ஜெனரலா 45 சப்செக்ஷன் 1 அட்ராக்ட் ஆயிருக்கும். ஜெனரல் டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் என்ன சார்? 45 சப்செக்ஷன் 1 என்ன? 45 சப்செக்ஷன் 1 சார்ஜிங் செக்ஷன் would have been attracted. இதே இதுனா ஸ்டாக் இன் ட்ரேட் வெளியே வேற யாருக்காவது வித்திருந்தா செக்ஷன் 28 சார்ஜிங் செக்ஷன் would have been attracted. கரெக்டா?
அப்போ சார்ஜிங் செக்ஷனான 45 சப்செக்ஷன் 1ஐயும் 28ஐயும் வரவிடாம நீங்க பண்ணிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்கு தான் புது சார்ஜிங் செக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. செக்ஷன் என்ன பி? 9B. அப்ப 9Bயோட ரோல் என்னன்னா, இட் இஸ் லைக் a mirror section to 45 subsection 1 and section 28. அது அப்ளை ஆவறதுக்கு பதிலா இது அப்ளை ஆகுது. அதனாலதான் செக்ஷன் 9B is applicable to both. யாருக்கு and யாருக்கு? பிஜி. அப்ப வெளியே வித்திருந்தா எப்படி கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுங்க. ஒத்துக்கிறீங்களா? இப்ப எக்ஸன் கோ பார்ட்னருக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு அசெட் கொடுத்திருக்காங்களா? லேண்ட் எங்க? நாக்பூர். லேண்ட் அட் நாக்பூர் கொடுத்திருக்காங்க. யாருக்கு? எந்த பார்ட்னருக்கு? பிரேமுக்கு சார். அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? 45 lakhs. அப்ப வெளியே வித்திருந்தா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் 45 lakhs எடுத்திருப்பீங்களா? லெஸ். இது எப்ப வாங்கின அசெட்? 18/4/2015. அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா? கண்டிப்பா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். பிகாஸ் ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங் தி அப்ளிகபிள் பீரியட் ஆஃப் ஹோல்டிங் இஸ் 24 months. இது 2015ல வாங்குனால மோர் than 24 months. அப்ப வாட் இஸ் தி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்? 25 lakh 40,000. அப்ப 25 lakh என்ன 1000? 40,000 divided by what is the year of purchase? 15/16. 15/16 ஓட CII. அப்ப 25 lakh 50,000 divided by 254 into what is the year of transfer? எந்த வருஷம் வந்து பார்ட்னர்ஷிப் பார்ட்னருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? 22-23 நம்மளோட ஃபைனான்ஷியலோட CII 331. கால்குலேட்டர்ல போடுங்க. 25 lakh 40,000 divided by 254 into 331 comes to 33 lakh 10,000. What is the fair market value? 45 lakhs. So what is the long term capital gain? So this 11 lakh 90,000 will be taxed in the hands of the partnership firm X and Co under section NB 9B. உண்மையிலே இது வந்து 45 subsection 1 தான். 45 subsection 1 is the என்ன section? Charging section for capital gain. But instead of selling outside the capital asset, since you have distributed that capital asset to the partner at the time of reconstitution, 45 subsection 1 will not be applicable. அதுக்கு பதிலா பதில் செக்ஷன் ஆன 9B will be attracted in the hands of the partnership firm. Clear? இதே மாதிரி இப்ப என்ன வாங்கன்னா அடுத்த பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு வாங்க. அடுத்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் சார் நீங்களே சொல்லுங்க சார். என்னன்னா ஒரு அசெட் கிடையாது, ஃபர்மே என்ன ஆயிடுச்சு? டிசால்வ் ஆயிடுச்சு. அப்ப ஒரு அசெட்டுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? 9B கால்குலேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், சண்டிகர்ல இருக்கிற லேண்டை யார் கொடுத்திருக்கீங்க? சண்டிகர்ல இருக்கிற பிரேம் கொடுத்திருக்கீங்களா? பிரேமுக்கு கொடுக்கும்போது அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க? 62 lakhs. லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா கேட்டா கண்டிப்பா என்ன காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்? 2011-12 CIA என்னன்னு சொல்லுங்க? 184. ஓகே, நம்ம வருஷத்துக்கு எவ்வளவு? 331. அப்ப கால்குலேட்டர்ல போடுங்க. 18,40,000 divided by 184 into 331 comes to 33 lakh 10,000. இங்க வாங்க. 62 lakh minus 33 lakh 10,000 comes to what is the long term capital gain? 28 lakh 90,000 is the long term capital gain in the hands of the partnership firm on account of transfer of Chandigarh land at the time of என்ன சார்? closing of the partnership firm to partner Prem. கான்செப்ட் எல்லாம் கிளியர் இல்லையா? அடுத்ததுக்கு வாங்க சார். மொஹாலி லேண்டுக்கு வாங்க. மொஹாலி லேண்டை யாருக்கு கொடுத்திருக்கீங்க? அக்ஷய் கொடுத்திருக்கீங்க. எப்ப அசெட் வாங்கிருக்கீங்கன்னா 15-16ல வாங்கிருக்கீங்க. வாட் இஸ் தி CII for 15-16? 254. நம்ம வருஷத்தோட இது 331. அப்படினா கால்குலேட்டர் சார் 15,24,000 divided by 254 into 331 comes to 19,86,000. 59 lakh minus 19,86,000 comes to 39,14,000 is a long-term capital gain on account of transfer of Mohali land to the second partner at the time of the closing of the partnership firm. So provisions of section 9B will be applicable as if the provisions of 45 subsection 1 will be applicable. Correct? Now I am calculating the long-term capital gain for Gurugram because 27/2/2011. Yeah. What is the CIA? Already calculated 184. Correct? So 331. Correct? 1011. ஆமா 1011 சார். 1011 ஓட CII 167 சார். அப்போவா சார் 70 lakhs divided by 167 into 331 comes to how much? Again 33 lakh 10,000. அப்ப 70 lakh minus 33 lakh 10,000 comes to 36 lakh 90,000. All are long term capital gain. Add all the long term capital gain.
28 lakh 90,000 plus 39 lakh 14,000 plus 36 lakh 90,000 comes to 1 crore 4 lakh 94,000 is the long-term capital gain taxable in the hands of Y and Co second partnership. First pair 11 lakh 90,000. So I have to check option number 1. 11 lakh 90,000 rupees and sir 1 crore 4 lakh 94,000 respectively for 2.1. Option number A is the answer. இது வந்து சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. 9B உனக்கு என்னன்னு தெரியாம சார் இது வந்து வாய்ப்பே இல்ல. So my dear lovable students, இங்க வாங்க, நான் எப்படி 9B பார்க்கறனோ அதே மாதிரி நீங்களும் 9B பாருங்க. 9B னா 45 subsection 1. 9B னா section 28. It is a badil section. B stands for badil. It is applicable to both. யாருக்கும் capital gain and இப்ப இதே இது நீங்க வெளியே வித்திருந்தா எப்படி capital gain calculate பண்ணுவீங்க? இப்படி தான் capital gain calculate பண்ணுவீங்க. இதே இது வெளியே ஒரு unrelated பார்ட்டிக்கு வித்திருந்தா இப்படி தான் capital gain calculate பண்ணிருப்பீங்க. அதேதான் மேல 45 subsection 1 வர்றதுக்கு பதிலா 9B வருது. That means many partnership firm try to evade tax, try to not to pay their capital gain. Instead of selling outside the capital asset and distributing the cash to the partner, what they started doing though, they started knock off the capital balance by giving the capital asset. So section 9B has been introduced in the act. They are saying that if a partnership firm or AOP or BOI is distributing a capital asset or stock in trade to the partner at the time of reconstitution or dissolution of the partnership firm, the capital gain will be calculated or PGP will be calculated in the hands of the partnership firm as if, sir, they are sold outside. Clear? அப்ப இதுக்கு அவங்க என்ன கட்டியாகணும்? Capital gain கட்டியாகணும். What would be the capital gain taxable under 45 subsection 4 in the hands of X and Co for assessment year 23-24 is the question. இப்ப 9B நீங்க கால்குலேட் பண்ணியாச்சு இல்லையா? இப்ப நீங்க எதுக்கு வர்றீங்கன்னா 45 subsection 4 க்கு வர்றீங்க. இப்ப 9B பொறுத்த வரைக்கும் தெளிவா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எந்த லேண்ட நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க? நாக்பூர் லேண்ட் எவ்வளவு ரூபீஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருந்துச்சு பார்த்து சொல்லுங்க. 25 lakh 40,000 இருந்தது. இன்னைக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? 45 lakhs. அப்ரிஷியேட் பண்றீங்களா? 45 lakhs. அப்போ என்னன்னா 45 lakhs ஓட அசெட் 45 lakhs இன்னைக்கு இருக்கிற அசெட் எடுத்து நீங்க யார் கொடுத்திருக்கீங்க? பார்ட்னர் பிரேம கொடுத்திருக்கீங்க. That means is this asset distributed asset or continuing asset? Distributed asset, because that capital asset only distributed to the retiring partner. Correct இல்லையா? For the distributed asset, provisions of 9B will be applicable. For the continuing asset, 45 subsection 4 will be applicable. ஏன்னா அந்த பார்ட்னர் என்ன ஆகும்போது ரிட்டையர் ஆகும்போது நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ்ல படிச்சிருக்கீங்கன்னா we will revalue all the assets and liabilities. எஸ் ஆர் நோவா? இந்த 9B ல மிச்ச அசெட்டோட ரீவாலுவேஷனை பத்தி நம்ம பேசவே இல்லை. I will really with me. சார் 9B எதை பத்தி மட்டும்தான் டீல் பண்ணுதுன்னா எந்த அசெட்டை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களோ, யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களோ, ரிட்டையரிங் பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களோ, அது வெளியே வித்திருந்தா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வந்திருக்கும். அந்த அன்ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின் ரியலைஸ் ஆன மாதிரி ட்ரீட் பண்ணி அது கேபிட்டல் கெயின் கட்டுங்கிறதா 9B. அப்ரிஷியேட் பண்றீங்களா? இப்போ பிரேம் என்ன ஆகும்போது ரிட்டையர் ஆகும்போது, ஹலோ சார் நாக்பூர் லேண்ட மட்டும் கிடையாது நீங்க ரீவேல்யூ பண்ணிருக்கிறது, பூனே லேண்டையும் நீங்க ரீவேல்யூ பண்ணிருக்கீங்க, நாக்பூர் லேண்டையும் ரீவேல்யூ பண்ணிருக்கீங்க, மும்பை லேண்டையும் நீங்க ரீவேல்யூ பண்ணிருக்கீங்க. ஒத்துக்கிறீங்களா? சார் அது இல்லாம செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரீவேல்யூ பண்ணிருக்கீங்க. இதுல நாக்பூர் லேண்ட் இஸ் a distributed land or continuing land. இதுக்கு provisions of section NB will be applicable. ஆனா பூனே has not been distributed, Mumbai has not been distributed, self-generated goodwill has not been distributed. It is continued by the yaru partnership firm. Correct இல்லையா? So I am coming to the next one. இப்போ அவங்க next question என்ன கேக்குறாங்கன்னா partnership firm ஆன யாருக்கு? எக்ஸென்கோக்கு 45 subsection 4 ல எவ்வளவு கேபிட்டல் கெயின் சார்ஜ் ஆகும்? அதுதான் நம்மளோட ஃபார்முலா. A is equal to B plus C minus D. பாய் தோறங்க. Repeat once again. அங்க பாருங்க ஃபார்முலா A is equal to B plus C minus D, where A is the n again. That is answer. அதுதான் 45 subsection 4 ல நீங்க என்ன பண்ண போறீங்க? டாக்ஸா பே பண்ண போறீங்க. கரெக்ட்டா இல்லையா? கேபிட்டல் கெயினுக்கு மேல டாக்ஸ் கால்குலேட் பண்ண போறீங்க. What is B? B stands for என்ன?
cash நீங்க cash கொடுத்து செட்டில் பண்ணிருப்பீங்க இல்லையா பார்ட்னருக்கு, where C is the value of the என்ன given asset given, நீங்க கொடுத்த assetோட என்ன மார்க்கெட் வேல்யூ, fair market value, D is the என்ன பேலன்ஸ், capital balance. சார் 60 ரூபாய் கொடுக்க வேண்டிய அங்க 100 ரூபாய் நீங்க கொடுத்திருக்கீங்கன்னா 40 ரூபாய் is the என்ன gain, capital gain. Are you really with me? சார் accordingly சார் எவ்வளவு ரூபீஸ் cash கொடுத்து செட்டில் பண்ணிருக்காங்க நீங்க தான் சொல்லணும். 15 lakhs எந்த அசெட் கொடுத்தாங்க, நாக்பூர் லேண்டோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 45 lakhs. அப்படினா 15 lakhs plus 45 lakhs comes to 60 lakhs. 60 lakhs is the total amount settled to the retiring partner. Correct இல்லையா? Now I am going to calculate the என்ன balance, capital balance. Computation of என்ன balance, capital balance. D calculate பண்ணனுமா? Capital balance. What is the fair market value of the Nagpur land? Nagpur land oda fair market value 45 lakhs. But what is the book value of the land at Nagpur? 25. அப்ப 25 lakh 40,000 rupees இருக்கிற அசெட் இன்னைக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 45 lakhs எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? அப்படினா அது அப்வர்ட் ரீவாலுவேஷன் ஆயிருக்கா, டவுன்வர்ட் ரீவாலுவேஷன் ஆயிருக்கா? அப்வர்ட் ரீவாலுவேஷன் ஆயிருக்கு. Are you really with me? அப்வர்ட் ரீவாலுவேஷன் ஆயிருக்குன்னா நீங்க சொல்லுங்க, ஜெனரலா ஒரு பார்ட்னர் ரிட்டையர் பண்ற டைம்ல அசெட் அக்கவுண்ட் டெட்டர் டு ரீவாலுவேஷன் அக்கவுண்ட் நீங்க வந்து என்ட்ரி போடுவீங்களா? அந்த ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் will be transferred to all the partners. Will be transferred to all the partners in their என்ன ரேஷியோ, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. Are you really with me? அப்படினா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல லேண்ட் அட் நாக்பூர் எவ்வளவுதான் இருக்கு? 25 lakh 40,000. அந்த 25 lakh 40,000 இருக்கிற லேண்ட் நீங்க சார் கொடுத்துட்டீங்களா, கண்டினியூ பண்றீங்களா? கொடுத்தாச்சு சார். Are you really with me? தெளிவா புரிஞ்சுக்கிறீங்களா? மிச்ச கண்டினியூ பண்ற பத்தி நான் பேசல. கொடுத்ததுக்கான கேபிட்டல் அப்ரிசியேஷன் எவ்வளவு? 19,60,000. சார் இதுக்கு நீங்க கொடுத்த அசெட்டுக்கு 9B பே பண்ணிருப்பீங்களா இல்லையா? 9B டாக்ஸ் செக்ஷன் 9B அட்ராக்ட் ஆகி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணி பே பண்ணீங்களா இல்லையா? அது உங்களுக்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வந்துச்சா இல்ல ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்? லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அது சூப்பர் அசெட்டா அதர் than சூப்பர் அசெட்டா? other than super asset na 112 will be applicable, 20% will be applicable. Correct இல்லையா? ஆப்ஷன் நம்பர் A ல 9B நம்ம ஃபர்முக்கு எவ்வளவு ரூபீஸ் நீங்க வந்துச்சு? 11. அப்ப கால்குலேட்டர் 11,90,000 into 11,90,000 to 20%. எத்தனை பர்சன்டேஜ்? 20%. comes how much? into 104%. because health and education சேர்த்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு வருது? 2,47,520. இங்க வாங்க சார். இப்ப நான் வந்து எந்த அசெட்டை பத்தி பேசலைன்னா கண்டினியூயிங் அசெட்டை பத்தி பேசல. நான் வந்து எந்த அசெட்டை பத்தி பேசுறேன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் அசெட்டை பத்தி பேசுறேன். டிஸ்ட்ரிபியூட்டட் அசெட்டுக்கு நான் அப்போர்ட் ரீவாலுவேஷன் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. Are you really with me? because சார் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல கேரியிங் அமௌண்ட் எவ்வளவு தான் இருக்கு? 25 lakh 40,000 தான் இருக்கு. 25 lakh 40,000 இருக்கிற கேரியிங் அமௌண்ட் இருக்கிற அசெட்டை நீங்க 45 lakh டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களா? so there is a upward revaluation of 19,60,000. sir 19,60,000 is the profit on revaluation, correcta? but revaluation account la by distributed asset nu 19,60,000 வந்திருக்குமா? revaluation account la debit side la to tax paid under section 9B, it is an expense for me because even though இது வந்து எனக்கு revaluation profit ஆ இருந்தா கூட இது எனக்கு revaluation expense ஆ இருக்கு. என் கையில tax pay பண்ணிருப்பீங்களா பார்ட்னர்ஷிப் firm? கரெக்ட் தானே இல்லையாப்பா? ஏன்னா 20% லாங் டர்ம் கேபிட்டல் இப்பதான் கட்டிருப்பீங்க, 9B டாக்ஸ் கட்டிருப்பீங்கல்ல, அதுதான் எவ்வளவு கட்டுறீங்க அப்படின்னா 19,60,000 minus 2,47,520 னா what is the sir net increase of NSR X and Co? 17,12,480. உயிரோட இருக்கீங்களா? ஒரு பார்ட்னர் இருக்காங்களா, 4 பார்ட்னர் இருக்காங்களா X and Co ல? 4 பார்ட்னர். அவங்களோட PSR 1:1:1:1. அப்ப டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா சார் 4,28,120 is the profit attributable on account of upward revaluation of the Nagpur land of XY X and Co to each of the partners. கரெக்ட்டுங்களா? what is already capital balance available? 32 lakhs. Appreciate பண்றேன். அப்ப 4,28,120 plus 32 lakhs comes to 36,28,120 is the capital balance of the partner on the time of reconstitution. கரெக்டா? அப்ப 36,28,120 செட்டில் பண்ண வேண்டிய அங்க நீங்க எவ்வளவு செட்டில் பண்ணிருக்கீங்க? 60.
அப்ப 60 lakh minus 30 lakh 28,120 na what is the extra you have settled? This will be treated as capital gain in the hands of NSR partnership firm. 23 lakh 71,000 N80 880 appreciate பண்றீங்களா சார்? இப்ப என்ன நடந்திருக்குன்னா தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா 23 lakh 71,880 is the என்ன gain? Capital gain. 23 lakh 71,880 is the capital gain. So for 2.2 option NSR A should be the answer. But this என்ன தெரியுமா, most appropriate answer அவங்க சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா? most appropriate answer சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க வாங்க. எவ்வளவு லாக் செட்டில் பண்ண வேண்டியங்க? 36,28,120 செட்டில் பண்ண வேண்டியங்க. நீங்க எவ்வளவு செட்டில் பண்ணிருக்கீங்க? 60 lakh செட்டில் பண்ணிருக்கீங்க. 60 lakh செட்டில் பண்ணிருக்கீங்கன்னா you have settled extra. How much extra? 23,71,880 is extra. Correcta? This is the capital gain chargeable to tax under section 45 subsection 4. Correcta? சார் இப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க, அக்கவுண்ட்ஸ் புரிஞ்சுக்கங்க, அப்புறம் டாக்ஸ்க்கு வாங்க. ஓகேவா? எத்தனை அசெட் இருந்துச்சு எக்ஸன் கோக்கிட்ட? 3 அசெட். லேண்டட் புனே, லேண்டட் நாக்பூர், லேண்டட் மும்பை. பிற செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் ஆல்சோ. ஓகே, அதுல லேண்டட் நாக்பூர் மட்டும் தான் கொடுத்திருக்கீங்க. அந்த லேண்டட் நாக்பூரோட அப்வர்ட் ரீவாலுவேஷன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். லேண்டட் நாக்பூரோட அப்வர்ட் ரீவாலுவேஷன் நம்ம என்ன பண்ணோம்னா அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, ஹலோ சார், எஸ் சார், அதனாலதான் 32 lakhs இருந்த கேபிட்டல் பேலன்ஸ் 36,28,120 வந்திருக்கு. அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? இதேது நீ லேண்டட் எங்கேயும் மும்பையும் பூனேல இருக்கிற அப்வர்ட் ரீவாலுவேஷனையும் ரீவாலுவேஷன் அக்கவுண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுல இருக்கிற ரீவாலுவேஷன் ப்ராஃபிட்டையும் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா கேபிட்டல் பேலன்ஸ் ஆஃப் த பார்ட்னர் would have been increased surely. அப்ப 36,28,120 கிடையாது கேபிட்டல் பேலன்ஸ் ஆஃப் த பார்ட்னர். என்ன அப்ரிஷியேட் பண்றியா சார்? 36,28,120 தான் பே பண்ணணும்னா I will not settle 60 lakh because that 60 lakh include the capital appreciation of the remaining asset which I am continuing. என்ன அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? remaining asset which I am continuing. Are you really with me? அப்ப ரிமைனிங் அசெட்டோட புக் வேல்யூ நான் இப்பவும் என்னவாவே என்ன பண்ண போறேன்? புக் வேல்யூவே மெயின்டைன் பண்ண போறேன். பிகாஸ் ஐ ஆம் நாட், பிகாஸ் the other assets are landed Pune, landed Mumbai. These are an asset, capital asset. I will not NSR revalue the capital asset at the time of reconstitution because that revaluation is possible, sir, in accounts, but that revaluation is not possible in tax. Because once you revalue that capital asset, on that capital asset, sometimes you may claim depreciation. So the value of the asset will more and you are supposed to claim more depreciation under section 32. In the many issues, what government is saying that on the transferred asset, transfer பண்ண assetல வேற வழி இல்ல. Because அந்த asset இனிமே நம்ம கூட என்ன ஆகவே போறது இல்ல, கண்டினியூ ஆகவே போறது இல்ல, டிராவல் ஆகவே போறது இல்ல. அத நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரீவாலுவேஷன் எடுத்துட்டு வந்த மாதிரி காட்டிருங்க. அதுக்கு என்ன சார் 25,40,000 rupees புக் வேல்யூ இருந்த அசெட்டுக்கு 45 lakh rupees நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ரீவேல்யூ பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் 19,60,000 ஆஃப்டர் சஃபரிங் தி டாக்ஸ் ஆஃப் NB 9B you have to apportion to all the partners. கரெக்ட்டா? By that way you calculate the என்ன பேலன்ஸ்? கேபிட்டல் பேலன்ஸ். அந்த கேபிட்டல் பேலன்ஸையும் செட்டில்ட் அமௌண்ட்டையும் டிஃபரன்ஸ் பார்த்து சார் that is a extra என்ன கெயின்? கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் 23,71,880 என்ன கெயின் வந்திருக்குன்னு சொல்றாங்க? கேபிட்டல் கெயின் வந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, எப்படி சார் இது கேபிட்டல் கெயின் வருது? கேபிட்டல் கெயின் வர நான் எதுவும் விக்கலையே தம்பி. கேபிட்டல் கெயின் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா மிச்ச அசெட் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ரீவேல்யூ பண்ணிருக்கீங்க. மிச்ச அசெட் ரீவேல்யூ பண்ணிருக்கீங்கன்னா இன்னைக்கு மிச்ச அசெட் எல்லாத்தையும் நீங்க வித்திருந்தீங்கன்னா சார் அந்த வேல்யூக்கு நீங்க வித்திருப்பீங்க இல்லையா? எஸ் ஆர் நோவா? திஸ் இஸ் நோஷனல் கேபிட்டல் கெயின். என்ன கேபிட்டல் கெயின்? உண்மையிலே வித்துட்டு வந்த கேபிட்டல் கெயின் கிடையாது. ஆனா 100 ரூபாய் இருந்த அசெட் இன்னைக்கு 250 ரூபாயா குரோ ஆயிருக்குன்னா there is a capital gain of how much? 150. அப்ப அந்த 150 ஓட ஒரு ஷேர் தான் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு கொடுத்திருக்கீங்க நீங்க. எஸ் ஆர் நோவா? அப்ப அது என்ன பண்ண மாதிரி? ரியலைஸ் ஆன மாதிரி. கரெக்டா இல்லையா? அப்படி ரியலைஸ் ஆகாம இருந்திருந்தா தலைவனுக்கு 60 lakhs நீங்க பே பண்ண வேண்டிய. அப்ப உங்களுக்கு தெரியுது கண்டிப்பா இருக்கிற ரிமைனிங் அசெட் என்ன ஆயிருக்கு?
ரீவேல்யூ ஆயிருக்கு. அப்வர்ட் ரீவேல்யூவேஷன் ஆனதுனால தான் அதோட ஷேரும் சேர்த்து தான் தலைவனுக்கு 23,71,880 கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த 36,28,120 எடுத்துட்டு போன அசட்டோட ரீவேல்யூவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ அப்படி இருந்தா நியாயமா இருந்தா அவங்களுக்கு 36,28,120 கொடுத்து செட்டில் பண்ணிருந்தா போதும். தட் மீன்ஸ் அதுக்கு மேல நீங்க ஏன் கொடுக்குறீங்கன்னா 60 lakhs ஏன் கொடுத்துருக்கீங்கன்னா 23,71,880 நீங்க எக்ஸ்ட்ரா செட்டில் பண்ணிருக்கீங்கன்னா this is because of the upward revaluation of the continuing asset. அப்ரிஷியேட் பண்றீங்களா இல்லையா? அதை சேர்த்து வச்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன பண்ணல, எடுத்துட்டு வரல. What government is saying that means you have revalued all the asset at the time of reconstitution. Correct? That means the value of the asset has been increased from the carrying amount to the value, sir, market value. So there is a revaluation profit is there for the asset, continuing asset. அந்த revaluation profit நீங்க கன்சிடர் பண்ணதுனால தான் பார்ட்னருக்கு அதிகமான அமௌண்ட் செட்டில் பண்ணிருக்கீங்க. என்ன ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன பேசுறேங்கிறது உங்களுக்கு ஒத்துக்கிறீங்களா? அப்போ சார் இந்த 3 அசெட்டை நீங்க வித்தீங்களா விக்கலையா? விக்கல. அப்ப 9B வராது. 3 அசெட் விக்கல. அப்ப என்ன பி வராது. ஆனா வித்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணதுனால தான் அப்வர்ட் ரீவேல்யூஷன் எடுத்து வந்திருக்கீங்க நீங்க. அப்ப கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட்டை ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க. அதனால தான் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்து செட்டில் பண்ணி அமைச்சிருக்கீங்க நீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அதை நீங்க நோஷனல் என்ன கெயினா வச்சு, கேபிட்டல் கெயினா வச்சு நீங்க இப்பவே நீங்க டாக்ஸ் கட்டுங்க. அப்ப இந்த 23,71,880 நீங்க என்ன கட்டுங்க? டாக்ஸ் இப்பவே கட்டுங்க. Are you really with me? This 23,71,880 is the capital gain on account of revaluation of the other asset. ஆனா இப்போ அந்த ரிமைனிங் அசெட் சார் எதுல தான் கேரி ஆகுது? புக் வேல்யூல தான் கேரி ஆகுது. கரெக்டா இல்லையா? இப்போ இன்னும் நான் விக்கவே இல்லை சார். வித்தாதான சார் என்ன கெயின் வரும்? கேபிட்டல் கெயின். அதெல்லாம் பழைய கதை. விக்கலைனாலும் கேபிட்டல் கெயின் வரும். அதுதான் 45 சப்செக்ஷன் 4 ஓட கதை. இப்ப நீங்க என்ன கட்டுங்க? கேபிட்டல் கெயின் கட்டுங்க. நீங்க கேபிட்டல் கெயின் கட்டி தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேபிட்டல் கெயின் கட்டி தூங்குனீங்கன்னா அறிவுரை வித்துமே நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த கண்டினியூயிங் அசெட் நீங்க விக்க என்ன இருக்கு? வாய்ப்பு. அப்ப ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் நீங்க உண்மையில என்ன விக்கிறீங்களோ அதுதான் எடுப்பீங்க. எஸ் நோவா? லெட்ஸ் சே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கிற வேல்யூ தான் எடுப்பீங்க. ஆனா இடையில ஒரு பீரியட்ல என்ன ஆயிருக்குன்னா ஏதோ ஒரு பார்ட்னர் வெளியே போய் அப்வர்ட் ரீவால்யூஷன் பண்ணி தலைவனுக்கு அதோட ஷேரை எடுத்து செட்டில் பண்ணிருக்கேன். கரெக்டா இல்லையா? அதுல நான் என்ன கெயின் பேர் பண்ணிருக்கேன்? கேபிட்டல் கெயின் பேர் பண்ணி. அப்ப காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பழைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருக்க கூடாது. பிளஸ் the share of this capital gain should be attributed to the remaining capital asset. That's a concept what we are discussing. Are you really with me? அப்ப இந்த கேபிட்டல் அசெட் நீ கண்டினியூயிங் அசெட்டுக்கு என்ன பண்ணிக்கோ? பிரிச்சுக்கோ based on the value. அது அப்போர்ஷன்மென்ட் டேபிள்ல நம்ம பார்த்தோம். அதனால தான் அந்த அப்போர்ஷன்மென்ட் டேபிள்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண அசெட்டுக்கு மட்டும் தான் என்ன வந்திருக்குனா ரிவால்யூஷன் வந்திருக்குனா வேற எந்த அசெட்டுக்கு பிரிக்காத. இப்போ 36,28,120 தான் செட்டில் பண்ணிருக்கேனா சார் there is no revaluation for any other asset. But if you are settled more than that, surely it is because of the revaluation of the other asset. But you have not realized. That is not our problem. Even though you have not realized, you settle to the partner. That means you realize notionally. Can appreciate Pandriya? So that amount you have to distribute to that amount you have to pay it as capital gain. அது கேபிட்டல் கெயின் மட்டும் கட்ட வேணாம். அது நீ என்ன பண்ணிக்கோனா கேபிட்டல் கெயின் கட்டிட்டு அதுக்கு மேல டாக்ஸ் கட்டிட்டு அது என்ன ஆஃப் அக்விசிஷன் எடுத்துட்டு வந்துரு. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துட்டு வந்துரு. சார் அப்பங்க வா லேண்டட் பூனே லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் தெளிவா சொல்லு சார். வாட் இஸ் தி ரீவேல்யூட் ஃபிகர்? ரீவேல்யூ எவ்வளவு பண்ணிருக்கு? क्वेश्चनல பாரு. ரீவேல்யூட் ஃபிகர் பூனே ரீவேல்யூட் ஃபிகர் 50 வா எவ்வளவு இருந்துச்சு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல? அப்ப 35 lakhs இன்கிரீஸ். சோ பூனே லேண்ட் there is an appreciation of 35 lakhs. என்ன அப்ரிஷியேட் பண்றியா? மும்பை எவ்வளவு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருந்துச்சு? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் இருந்து 88 lakhs ரீவேல்யூ பண்ணது. அப்ப 250 minus 88 comes to so 162 lakhs is the appreciation amount. என்ன அப்ரிஷியேட் பண்றியாப்பா? செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் தலைவை இல்லவே இல்ல. ஜீரோல இருந்து எவ்வளவு போயிருக்கு? so 70 lakhs is the appreciated amount. என்ன அப்ரிஷியேட் பண்றியாப்பா? அப்ப கால்குலேட்டட் 35 lakhs is the appreciation for Pune. 162 lakhs is the appreciation for Mumbai. 70 lakhs is the appreciation for யாருக்கு? total 2,67 lakhs is the total appreciation. 2,67 லட்சம் ரூபாயில பூனே லேண்டுக்கான அப்ரிசியேஷன் எவ்வளவு? 35 lakhs. கரெக்ட் தானே? What is the total long term capital gain you suffered? அப்ப கால்குலேட்டர் போடு. 23,71,880 into 35 divided by 267 னா எவ்வளவு வருது? 3
கால்குலேட்டர் போட்டு சொல்லுங்க. 3,10,921 is the sir appreciation attributed to யாருக்கு? புனே லேண்ட். இப்போ மும்பைக்கு வரட்டுமா? மும்பை வாங்க சார். 2,23,71,880 into 162 divided by 267 comes to 14,39,118 is the long-term capital gain attributable to Mumbai land. Sir, பூனை எப்போ வாங்கிருக்கீங்க? 2013. இப்பதான் ரீவேல்யூ பண்றீங்க. ஷார்ட் டர்மா லாங் டர்மா? லாங் டர்ம். அப்ப கெயின் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். அந்த டோட்டல் 45 for லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பிரிச்சுக்கோங்க. ரெண்டாவது மும்பை சார் ஷார்ட் டர்மா லாங் டர்மா? அப்ப இது ரெண்டும் சேர்த்தா டோட்டல் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் யூ காட். பட் goodwill is of short term capital gain already sectionலயே சொல்லிருக்காங்க. That means whatever amount you are attributing to the goodwill, which is nothing but 23,71,880 into 70 divided by 267 comes to 6,21,841 will be short term capital gain. அப்ப இது ரெண்டும் சேர்த்தா 3,10,921 plus 14,39,118 comes to 17,50,039 is the long term capital gain and 6,21,841 is the short term capital gain. When you see now inga paru 70,50,039 and short term capital gain of 6,21,841 dot to dot matching. தலையே குத்தினாலும் வாய்ப்பே இல்லை. என்ன நீ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. That's why I said that yesterday. I don't want to cheat. என்ன சார் புரியாது? 9B என்ன சார் 45 subsection 4 has to be properly explained. I need 1 hour of time. அதனால தான் நான் சொன்னேன். அப்ரிஷியேட் பண்றீங்களா? And this is a very hit area for this examination. This is an amendment. 9B is an amendment. 45 subsection 4 is an amendment. இப்போ இதோட இன்னர் லாஜிக் ஆக்சுவலி நம்ம இப்போ இங்க வந்து ஆக்சுவலி இதுவே ஆன்சர் கரெக்ட். எது தெரியுமா? 23,71,880 கரெக்ட். ஆனா அவங்க மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் கேட்டதுனால அதை வந்து லாங் டர்ம் ஷார்ட் டர்மா பிரிக்கிறாங்க. அதனால தான் அதுல இருந்து லாங் டர்ம் இவ்வளோ ஷார்ட் டர்ம் இவ்வளோ நாங்க பிரிச்சிட்டோம். அதனால தான் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்ரிஷியேட் பண்றீங்களா? இதுல அப்ப என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள என்ன நடக்குது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். செக்ஷன் ஒர்க்கிங் எல்லாத்தையும் விட வித் அசெட்டா 9B பாரு. வித் அசெட்னா 9B. கண்டினியூயிங் அசெட்டா 45 subsection 4 பாரு. அப்ரிஷியேட் பண்ற நீ. வித் அசெட்டுக்கு 9B ஸ்ட்ரைட் அவே. வெளியே வித்திருந்தா 45 subsection 1 வந்திருக்கும், வெளியே வித்திருந்தா 28 வந்திருக்கும். இது ரெண்டும் வரல, பரவாயில்ல, 9B ல டாக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இது என்ன அசெட்டுக்கு? வித் அசெட்டுக்கு. கரெக்டா இல்லையா? வித் அசெட்டுக்கு சார் கண்டினியூயிங் அசெட்டுக்கு 45 subsection 4. ஐலி கவர்மெண்ட் எவ்வளவு நியாயமா இருக்காங்கன்னு பாரு. எப்படி நியாயமா இருக்காங்கன்னா, நீங்க எவ்வளவு ரீவேல்யூ பண்ணீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க என்ன பாப்போம்னா, நீங்க ரீவேல்யூ பண்ணிட்டு சார் ஏதோ ஒரு பார்ட்னருக்கு நீங்க செட்டில் பண்ணிருக்கீங்க பாத்தியா, எக்ஸ்ட்ரா எவ்வளவு செட்டில் பண்ணீங்க அதுக்கு மட்டும் எங்களுக்கு டாக்ஸ் கட்டுங்க. நீங்க வேணா 100 கோடி ரீவேல்யூ பண்ணி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு மேட்டரே கிடையாது. நீங்க ரீவேல்யூ பண்ணாம இருங்க, we won't consider at all. But A is equal to B plus C minus D இருக்கு இல்லையா? B னா கேஷ் கொடுத்திருக்கீங்க நீங்க, பிளஸ் C னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி அசெட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஏதோ ஒரு அசெட் இருக்கு, கேபிட்டல் அசெட் இருக்கு, நீங்க கொடுத்திருக்கீங்க. இது ரெண்டையும் நாங்க சேர்த்து டோட்டல் எவ்வளவுன்னு பார்த்துப்போம். ஓகேங்களா? மைனஸ் கேபிட்டல் பேலன்ஸ். அந்த கேபிட்டல் பேலன்ஸ் எடுக்கும் போது மிச்ச எந்த அசெட்டோட ரீவேல்யூஷன் எடுக்க மாட்டோம். மிச்ச எந்த அசெட்டோட ரீவேல்யூஷன் எடுத்தா 45 வராதே. பிகாஸ் டி அதிகமாயிருமே. டி அதிகமானா என்ன இருக்காதுன்னா கேபிட்டல் கெயின் இருக்காது. அது வெளியே வர்றதுக்காக தான் சொல்றாங்க மிச்ச எந்த அசெட்டோட கண்டினியூயிங் அசெட்டோட ரீவேல்யூஷன் எடுத்துறாதீங்க. கண்டினியூயிங் அசெட்டோட ரீவேல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன சார் B plus C minus DA போடுறோம். அந்த D குள்ள யார் இருக்க கூடாது? கண்டினியூயிங் அசெட்டோட ரீவேல்யூஷன் இருக்க கூடாது. ஏன்னா A plus B குள்ள கண்டினியூயிங் அசெட்டோட ரீவேல்யூஷன் பிளஸ் எக்ஸிஸ்டிங் அசெட்டோட ரீவேல்யூஷன் தான் வந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டட் அசெட்டோட ரீவேல்யூஷன் பிளஸ் கண்டினியூயிங் அசெட்டோட இது ரெண்டு சேர்த்து தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா B plus C செட்டில் பண்ணிருப்பீங்க. லாஜிக் புரியுதா? மைனஸ் D னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் plus the revaluation profit minus the 9B tax whatever you are paid, because otherwise it will lead to tax on tax, double taxation ஆயிடும். அப்ப 9B க்கு ஆல்ரெடி டாக்ஸ் சஃபர் பண்ணதுனால இதுக்குள்ள அங்க இருக்கு பாரு. என்ன ஒரு நியாயமான கவர்மெண்ட். ஆர் யூ ரியலி வித் மீ? இந்த B plus C குள்ள என்ன இருக்குன்னா revaluation of the distributor asset plus the revaluation of the continuing asset இருக்கு. அதுல நீங்க D ல வந்து எதை மட்டும் மைனஸ் பண்ணனும்னா revaluation of profit, net revaluation profit of the distributor asset நீங்க என்ன பண்ணனும்னா மைனஸ் பண்ணி ஒத்துக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு என்ன வரும்னா சார்
அந்த எக்ஸ்ட்ரா கேபிட்டல் எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் ஆஃப் த கண்டினியூயிங் அசெட் ரெப்ரசென்ட் பண்ணும். கரெக்டா? அதுல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா we will not worry about how much amount of NSR revaluation you made. அது எங்களுக்கு தெரிய வேண்டிய என்னவே இல்லை. பிகாஸ் அது உங்களுக்கு நோஷனல், எங்களுக்கு நோஷனல். ஆனா நீங்க செட்டில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க. மீனிங் ரெகக்னைஸ் பண்ணீங்கன்னா குடு டாக்ஸ் இப்பவே குடுன்னு கேக்குறாங்க கவர்மெண்ட். எப்ப குடுனா இப்ப குடு. அப்ப நீ கேக்குற சார் கண்டினியூயிங் அசெட் நான் இன்னும் விக்கவே இல்லையே, then why are you levying tax? Then why you revalue? You revalued and you settled. You revalued and you settled. யாருக்கு? பார்ட்னர். கரெக்டா இல்லையா? in the hands of the partner. You just think partner பொறுத்த வரைக்கும் சார் partner has received 60 lakh rupees by way of what? 15 lakhs cash plus 45 lakhs is a fair market value of the land at Nagpur. Correct liya? Because of the retirement. Correct? Because of the retirement. Sir, minus is capital balance. That amount will he declare as NSR capital gain or declare பண்ணுவாரா? இல்லையே. எதுக்கு declare பண்ணுவாங்க? செக்ஷனே இல்லையே. So he is not paying any tax, but you are settling more what you are supposed to be settled. That means it's extra whatever you have settled is because or on account of the revaluation of the continuing asset. That means you recognize that NSR revaluation, but not by passing journal entry. Otherwise, you pass the journal entry. When you pass the journal entry, sir, automatically the value of the asset will increase. Value of the asset increase, automatically capital balance increase. Capital balance increase automatically capital gain anga varadu. Are you really with me? So what you have to do is 45 subsection 4 la and the extra NSR capital settled க்கு இப்போ என்ன கட்டிடு? Tax கட்டிடு. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. Why I have settled that extra amount is because of the revaluation profit of the continuing asset. Then அந்த amount அவங்களுக்கு distribute பண்ணி கொடுத்துரு. எந்த வேல்யூ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவ? amount of revaluation value distribute பண்ணிடு. எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு நீ ரிவால்யூ 10 ரூபாய் இருக்கிற அசெட் 100 ரூபாய்க்கு நான் ரிவால்யூ பண்ணி 90 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா இஸ் தேரா. அந்த 90 ரூபீஸ் பேஸ்ல என்ன பண்ணி கொடுத்துரு ரிவால்யூ. ஏன்னா அப்ப யாருக்கு ரிவால்யூஷன் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன சார் கேபிட்டல் கெயினோட ப்ரொபோர்ஷன் மண்டையில வந்து அதிகமா விழும். இது வரைக்கும் கான்செப்ட் கிளாரிட்டி நினைக்கிறேன். கமிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन வாட் தே வாண்ட் வி வில் பீ டூயிங். இதே என்ன சார் விஷயத்தை அவங்க யாருக்கு கேக்குறாங்க? Y and Co. What would be the capital gain taxable under section Y and Co? 45 subsection 4 in the hands of Y and Co for assessment year 23-24. Super fantastic to the core. Y and Co நம்ம calculate பண்ணிக்கலாமா? கரெக்ட்டா? சார் Y and Co நீ சொல்லு செத்து போயிட்டாங்க. கண்டினியூ அசெட்டே கிடையாது. ஃபர்மே கண்டினியூ கிடையாது. கரெக்ட்டா இல்லையா? இதான் நான் லாஜிக் பேசிக் ஒன்னு சொல்லி கொடுத்தேன். சார் வித்து போன அசெட்டுக்கு 9B, கண்டினியூ ஆற அசெட்டுக்கு 45 subsection 4. இங்க ஃபர்மே என்ன ஆவாததனால கண்டினியூ ஆவாததனால கண்டினியூயிங் அசெட்னு ஒரு கான்செப்டே கிடையாது. அதனால provisions of 45 subsection 4 need not be applied for a firm that is dissolved. So final answer is nil is the answer. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லையா? Sir 2.3 A nil, which is logical discussion. I hope that 9B and 45 subsection 4 you are understanding. Important, very important, very very important. Same question maybe 10 mark ask in examination. Hit area for November examination. Right, sir. 1 hour you spend. What would be the amount apportioned to land at Pune and land at Mumbai of N and Co, X and Co to be reduced from N value of consideration for computing capital gain of such asset when sold at a N date, future date? Hey, already calculator man. How much rupees? Ipa calculate பண்ண நம்ம எவ்வளவு? இங்க பாருங்க 3,10,921 and NSR 14,39,118. That is the answer, man. Sir, already 2.2 நம்ம workings calculate பண்ணியாச்சு. So 3,10,921 and 14,39,118. That is the amount to be NSR calculated. இது என்ன கேட்டிருக்காங்க? What would be the amount apportioned to land at Pune and land at Mumbai of X and Co to be reduced from the value of consideration? To be reduced. விக்கும்போது ரெடியூஸ் பண்றதுனா என்ன வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன்? ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் லெஸ் என்ன ஃபார் ட்ரான்ஸ்ஃபர், எக்ஸ்பென்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். யூ வில் கெட் என்ன கன்சிடரேஷன்? லெஸ் என்ன ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். லெஸ் என்ன ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட். யூ வில் கெட் தி ஆன்சர் ஆஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். என்ன क्वेश्चन what would be the amount apportioned to land at Pune and land at Mumbai of N and Co, X and Co to be reduced from any value of consideration for computing capital gain of such asset when sold at a future date. And the continuing asset நீங்க future dateல விக்கும்போது
எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணுவீங்க. வாட் எவர் அமௌண்ட் யூ ஹவ் அப்போர்ஷன் வில் பி ரெடியூஸ்ட். கரெக்டா? அப்ப இந்த அப்போர்ஷன் பண்ண அமௌண்ட் சார் எங்க போய் உட்காரும்? புக் வேல்யூல போய் உட்காரும். புக் வேல்யூல போய் உட்கார்ந்தா டெப்ரிசியேஷன் அடிச்சிடும். டெப்ரிசியேஷன் அடிச்சா பின்ன திருப்பி விற்கும் போது லெஸ் பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா? Are you really with me? அதனாலதான் சார் what would be the amount apportioned to land at Pune and land at Mumbai of X1 to be reduced from the full value of consideration. Expense for transfer less பண்ணும். நீ அங்க எடுத்துட்டு போனேனா, எங்க எடுத்துட்டு போனேனா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் குள்ள எடுத்துட்டு போனேனா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எகிரிடும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எகிரினா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கு நீ என்ன பண்ணுவேனா, டெப்ரிசியேஷன் எடுப்ப. டெப்ரிசியேஷன் எடுக்க கூடாது. இது லேண்டிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. டெப்ரிசியேஷனே கிடையாது. ஆமா சார். அதனால நீ எக்ஸ்பென்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் குள்ள விட்டாலும் ஒண்ணுதான், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் குள்ள விட்டாலும் ஒண்ணுதான். ஆனா அதர் கேபிட்டல் அசெட் அது டெப்ரிசியபிள் அசெட்டா இருந்தா இந்த அமௌண்ட் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. அப்படி அது டெப்ரிசியபிள் அசெட்டா இருந்து உள்ள விட்டேனா ஆட்டோமேட்டிக்கா டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணும்போது செக்ஷன் 50 ல போய் WDV தான் நீ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துப்ப. அதனால பிரச்சனை இல்ல. நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறியா நீ? அப்ப இத வந்து பிளாக்குக்குள்ள விடுவ நீ. யாரா இருந்தா டெப்ரிசியபிள் அசெட்டா இருந்தா பிளாக் இன்க்ரீஸ் ஆகட்டும். அதுக்கு மேல தான டெப்ரிசியேஷன் வேல்யூ நீ கால்குலேட் பண்ற. ஆட்டோமேட்டிக்கா as per section 50 நீ டெப்ரிசியபிள் அசெட் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா WDV தான் நீ என்ன எடுக்க போற? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்க போற. உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது. இது லேண்ட் நான் டெப்ரிசியபிள் அசெட்ங்கிறதுனால காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கூட சேர்த்து வச்சாலும் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். விற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளாரிட்டி. Sir, if self-generated goodwill is sold in previous year 23-24 for how much lakh? 80 lakh. What would be the capital gain on such sale in assessment year 24-25? A 80 லட்சம் ரூபாய்க்கு நீ self-generated goodwill வித்திருக்கேன்னு வச்சுக்கோ. What is the full value of consideration? 80 lakhs. Okay man. இப்போ சார் உனக்கு எவ்வளவு ரூபீஸ் இருக்கு? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இல்ல, அப்போர்ஷன் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். 6,21,841 மட்டும் தான் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கும். எஸ் சார். அப்ப கால்குலேட்டர் 80 lakh minus 6,21,841 மைனஸ் பண்ணேனா எவ்வளவு வருது? 73,78,159. So 73,78,159. Are you really with me? இது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குமா இல்ல லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குமா? Always short term. 73,78,159. With this, with God's grace, we can say that we are through with one of the brilliant, fantastic MCQ 9B 45 subsection 4 comes to an. அப்ப வித்த அசெட்டுக்கு கொடுத்த அசெட்டுக்கு provisions of 9B will be applicable. Continuing அசெட்டுக்கு now you redo this. You read this. Read the provision in my material and read the NSR MCQ. You will be able to appreciate or understand. So this is the most expected area for examination, 10 mark area, my dear lovable students. We'll do the remaining MCQs tomorrow morning. Till that, thank you. Bye bye from me.